அதெல்லாம் சீக்கிரம் எடுத்து வச்சிருங்க. ஏங்க தீபாவளி வந்துட்டு இருக்கு, இந்த வருஷமா குவாலிட்டியா பட்டாசு வாங்கணுங்க. சூப்பர். நம்ம பிஜ்லியில வாங்கினா நமக்கு பிஜ்லி ஃப்ரீ. என்னங்க சொல்றீங்க? ஒன்றும் புரியல. புரியுதா? இந்த தீபாவளிக்கு நம்ம பிஜ்லி கிராக்கர்ஸ்ல பட்டாசு ஆர்டர் பண்ணா நமக்கு 50 பீசஸ் இருக்கிற பிஜ்லி பேக்கெட் ஃப்ரீயா தராங்க. நிஜமாவா? ஆமா, இந்த ஆஃபர் அக்டோபர் 30 வரை மட்டுமே. ஐயோ, அப்ப உடனே ஆர்டர் பண்ணுவோம். எங்க போய் ஆர்டர் பண்றது? www.bijlicrackers.co இதுல போய் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்ப சீக்கிரம் போய் ஆர்டர் பண்ணுங்க. என்ன எப்பவும் உங்கள் வீட்டுக்கார் கூட தான் வெளியில் போவேன், இன்னைக்கு ஏன் கூட வந்திருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. நேத்திக்கு அவர் ஸ்வேதான்ற கேரக்டரே கற்பனைன்னு சொன்னார் அத்தை. அப்படி அது கற்பனைனா அன்னைக்கு நீங்கள் ஃபோட்டோ காட்டினீங்களே, அவங்க யார்? நம்ம வீட்டில் கூட அவ்வளோ ஃபோட்டோஸ் இருந்ததே, அப்போ அதெல்லாம் யார்? ஒன்றுமே புரியல அத்தை. இல்லைம்மா, ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு அவன் லைஃப்பில் இருந்தா, ஆனால் ஏன் இப்படி சொல்கிறான்னு தெரியலையே. எனக்கு தெரியும் அத்தை. இங்கே நான் எதையா யோசிச்சு பாப்பாவுக்கு ஏதாவது ஆகிட போதும் தான் அவர் அப்படி சொல்லியிருப்பார். ஆமாம்ல, இருக்கும்மா. சரிம்மா, நீ எதையும் யோசிக்காத. டாக்டர் எதையும் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. எப்படி அத்தை யோசிக்காமல் இருக்க சொல்கிறீங்க? நம்ம வீட்டில் எங்கே பார்த்தாலும் ஸ்வேதா இருக்கிற மாதிரியே இருக்கு அத்தை. அவரோட இருக்கும்போதெல்லாம் ஸ்வேதா ஞாபகமாகவே இருக்கு அத்தை. இதெல்லாம் யோசிச்சுட்டு எப்படி அத்தை நிம்மதியாக இருக்க சொல்கிறீங்க? முடியல அத்தை. சரி விடுமா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். அவருக்கு ஸ்வேதா தான் முக்கியம்னு தோணுது அத்தை. சரி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் அவங்கிட்ட பேசுகிறேன். சரி அத்தை. அம்மா, அறிவில்லைம்மா உனக்கு? நானே அவளுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு சமாளிச்சு வச்சுட்டு இருக்கேன். அதை போய் அம்மா அவட்ட சொன்னேன். அவங்கள எதுவும் சொல்லாதீங்க, நானாக தான் உங்ககிட்ட கேட்டேன். இவ்வளோ நாள் உங்களோட இருக்கேன், இது கூடவா தெரியாது எனக்கு? எல்லாமே தெரிஞ்சுட்டு எப்படி தான் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்க சொல்கிறீங்களோ? எல்லாம் உன்னால வருதுமா. டேய், நான் என்னடா பண்ணுவேன்? அவ கேட்டா சொன்னேன். அவ கேட்டானா உனக்கு எங்கம்மா போச்சு? இதோ பர்றா, அவள் இங்கே இருக்கிற வரைக்கும் ஸ்வேதா ஞாபகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவள் இப்படியே தான் இருப்பா. இப்போ இதுக்கு என்ன பண்ணுன்ற? வீடு மாறுறது தான் ஒரே வழி. வீடு? மா, நீ என்ன இந்த வெறுப்பேத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? என்னடா இப்போ திடீர்னு ஒரு வீட்டுக்கு போனா எங்கே போவ? டேய், நம்ம வீடு வாடகைக்கு விட்டுருந்தோம்ல, ஆமாம், அந்த வீடு இப்போ காலியாக தான் இருக்குது. நம்ம வேணால் அங்கே போயிடலாம். இந்த வீடு வாடகைக்கு தானே இருக்கோம். உங்கள் அப்பாவுக்காக தானே இங்கே வந்தோம். அவரே இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு நம்ம இங்கே இருக்கோம்? நீ என்னம்மா சொல்கிற? உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. மேபி ஒரு சேஞ்சாக இருக்கும் போல். சரி, ஓகே. அம்மா, உன் வாழ்க்கையிலே நீ இப்போ தான் ஒரு உருப்படியான ஐடியா கொடுத்துருக்க. உண்மையதான் சொன்னேன். தரையில் காலே வைக்க முடியல, பிசு பிசுன்னு இருக்கு. இங்கே பாரு, பனின்னு ஜட்டி எல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கானுங்க.
அங்கே பாரு சிகரெட் எல்லாம் பிடிச்சி அப்படியே கொட்டி வச்சிருக்கானுங்க. ஐயோ சரிம்மா. பாத்ரூம் என்ன கதியில் இருக்குன்னு தெரியலையே. ஐயோ 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 கதவு தாப்பாலெல்லாம் உடச்சி வச்சிருக்காங்கடா. நாட்டம் அடிக்குது, உள்ளே போக முடியல. அப்புறம் ஏன் போனேன்? மா ஃபேமிலி யாரும் வரலன்னு தெரிஞ்சு பேச்சுலர் பசங்க நீ தானே வீடு கொடுத்த. சும்மா இப்போ வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. இனிமேல் பேச்சுலர் பசங்களுக்கே வீடு விடக்கூடாது. அட விடுங்க அத்தை. ஆ பேச்சுலர் பசங்களுக்குலாம் எப்படி பொறுப்பு இருக்கும்? அதானே. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைலாம் வந்தாதான் இப்போ இருக்கிற பசங்களுக்குலாம் பொறுப்பு வருது. என்னது? ஐயோ நான் உங்களை சொல்லுங்க இல்ல அத்தை. ஆமாம் ஆமாம். தெரியுது. சரி சரி வளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து பாருங்க. நான் கிச்சனுக்கு போகிறேன். நீ தானே சரி பேசிட்டு அத்தை. இருந்த. ஏங்க அப்படியே சும்மா உட்காராம உங்க திங்ஸ் எல்லாம் எங்க எங்க வேணுமோ எடுத்து வைங்க. அப்புறம் காணோன்னு ஏன் உயிர் எடுக்காதீங்க. சரிம்மா சரிம்மா. குக்கி 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 குக்கி. ஓ செல்லமே வாடா வாடா வாடா. அம்முட்டி சொல்லுட்டி வா அப்படி போய் உட்காந்துக்கலாம். ஓ இதுக்கு இந்த கால் அடிபட்டுருச்சு தெரியுமா? நான் தான் சரி பண்ணேன். குக்கி ஓகே. சரி எங்களை ஒரு ஃபோட்டோ எடு. ஃபோட்டோவா? ஏய் என்னால எடுக்க முடியாது போடி. ஏய் ப்ளீஸ்டா, இது என் ஃபேவரட் டாக்டா, ப்ளீஸ்டா. ஏய் நீ நல்லா 40 ஃபோட்டோ கேப்படி போடி. என்னால எடுக்க முடியாது. டேய் ஒரே ஒரு ஃபோட்டோ ப்ளீஸ். ஏய் சும்மா ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ என்னடி பண்ண போற? அதுவா நமக்கு ஃபியூச்சர்ல கல்யாணம் ஆகும்ல, அப்ப பெட்ரூம்ல மாட்டுறதுக்கு நமக்கு ஃபோட்டோஸ் வேணும்ல, அதான் இப்பவே சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். அடி பாவி. ஏய் பெட்ரூம்ல நம்ம 2 பேர் பர்சனல் ஃபோட்டோ மாட்டணும்டி. நாய்க்கு ஒரு அடி மாட்டுவ. அதெல்லாம் தெரியாது, எனக்கு இதான் பிடிக்கும். எடு ப்ளீஸ். அப்ப நானு நீ ஒரு ஓரமா இருந்துருக்கும். அந்த நாய் மடியில நான் ஓரமாவா? வந்து தொலை. ஏய் எதுக்குடி அழற? என்னாச்சு? ஏய் சொல்லிட்டு அழுது தொலைடி. உங்ககிட்ட தாண்டி கேக்குறேன். நான் இங்க ஒரு நாய்க்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன்ல, ஆமா அந்த நாயை பக்கத்து அப்பார்ட்மெண்ட்காரங்க காசு கொடுத்து ரீலோகேட் பண்ணிட்டாங்க. யாரு? இங்க ஒருத்தர் இருப்பா. ஏன் தப்புதான், ஃபர்ஸ்டே கேட்டிருக்கணும். சரி விட்ரி, ரீலோகேட் தானே பண்ணிருக்காங்க. அது எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் சந்தோஷமா இருக்க போகுது. பைத்தியம் மாதிரி பேசாத.
ஒரு நாயை ரீலோகேட் பண்ணா இன்னொரு ஏரியால போய் அதுக்கு வந்து இருக்க தெரியாது. இங்க இருக்கிற நாய்ங்க சேர்த்துக்காது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சாப்பாடு தண்ணி இல்லாம செத்து போயிடும். அந்த நாய்க்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அவனையும் கொண்டு நானும் செத்து போய் வச்சனா பைத்திய மாதிரி பேசாத. அறிவு கட்ட முண்டம். இப்ப என்ன பண்ண சொல்ற? போச்சு நாய். எப்படியாவது கிடைக்கணும். பாவம் குழந்தை எங்க இருக்குன்னே தெரியல. கொண்டு போய் விட்டப்ப எங்க இருப்பான்? யாரு? ஏய் யாரா நீ? ஏய் யாருன்னு பாரு அவனை. ஏய் யாரா நீ? ஏய் யாருமா? என்ன ஏன்டா அடிக்கிற? நான் எங்கடா? என்ன நாய்டா? நீங்க காசை வாங்கிட்டு கேவலமா கொண்டு போய் விட சொன்னீங்களே அந்த நாய் எங்கடா? நாய எனக்கு தெரியாது. சொல்றா நாய் எங்கடா? நான் காசு தான் கொடுத்தேன், அவன் தான் கொண்டு போய் விட்டான். ஆனால் எங்கே விட்டான்லாம் தெரியாது. டேய் எழுந்துடுறா. டேய் நாய் எங்கடா கொண்டு போய் விட்டீங்க? சொல்றா. மீனம்பாக்கம் சப்வேல. மீனம்பாக்கம் சப்வேல கொண்டு போய் விட்டுருக்கானுங்க. எச்ச புறம்புக்குறோம். ஓரியோ. ஏய் அதுவான் பாரு. ஏய் அத்தி இல்லடா, ஓரியோ வேற மாதிரி இருப்பா. ஓரியோ. ஹலோ, இந்த நாயை பாத்தீங்களா? எந்த ரோட்ல? தூது உடனே வரேன். அது கொஞ்சம் தண்ணி வைக்கிறீங்களா? சீக்கிரம் போ. ஏய் வண்டி வருதுடி. ஏய் அங்க இருக்கு நிறுத்து. டேய் ஓரியோ எப்படிடா இருக்க? கண்ணோடு கண் பேசும் வார்த்தைகள் போதாதா? மௌனங்கள் தரும் ஓசை மொழியானது. எங்கேயும் எப்போதும் என்னோடு நீ வேண்டும். நீ எல்லாம் நொடி எல்லாம் வீந்தான் இங்கே. காதல் மேகமாய் மழை முத்தங்கள் உந்தன் தேகம் மொத்தம் நனைந்திடவா? சொல் முழு நிலவே உந்தன் அழகை பார்க்க வேண்டிய தினம் ஏங்கினேன். தேங்க்ஸ். சாரி தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். சாரியும் சொல்லக்கூடாது. இப்போ எடுக்கிறண்டி செல்ஃபி இதை வெடி நம்ம பெட்ரூமில். சாரி. இங்க கொஞ்சம் வாங்கல. இதோ வரமா.
இதோ வந்துட்டேம்மா. ஜனனி ம் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்வியா? நான் என்னைக்கு உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேன்? கேளுங்க. இல்லை, நீ சந்தோஷமாக இருக்கியா ஜென்னி? எனக்கு என்ன, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கியா ஜென்னி? ம் நான் உண்மையாக சந்தோஷமாக தான் இருக்கேன். பொய் சொல்லாதடி. நான் எங்கே போய் சொல்ல போகிறேன்? நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். என் மேலே சத்தியமாக சொல்லி நீ சந்தோஷமாக இருக்கியா? உங்கள் மேலே சத்தியம்லாம் கேட்காதீங்க. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், என்னை விட்டுருங்க. உனக்கு புரியுதா ஜென்னி? உன்னை நீ ஏமாத்திட்டு இருக்கடி. அதெல்லாம் இல்லைங்க, நானே எல்லாத்தையும் மறந்துட்டு மூவ் ஆன் ஆகணும்னு நினச்சிட்ருக்கேன். இதை பற்றி பேசாதீங்க, விட்டுருங்க. இதுக்கு மேலே உன் இஷ்டம் ஜென்னி, நான் எதுவும் பேசல. ஏங்க 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 என்னங்க வெளில கிளம்பிட்டீங்க போல? ஏதாச்சும் வேணுமா? ஜனனி, நான் உன்னை கேட்பேன், எனக்காக பண்ணுவியா? சொல்லுங்க. இல்லடி, ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆஃபீஸில் பார்ட்டின்னு கூப்பிட்டுருக்காங்க, போகணும். போயிட்டு வாங்க. என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? அது இல்லடி, நீயும் என் கூட வரியா? என்னாலாம் வர முடியாதுப்பா. அங்கே நான் வந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏய், நீ வரலன்னா தாண்டி எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வாடி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்மா, வாயேன். இல்லைங்க. ஏய், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆசைப்பட்றாங்கடி, எனக்காக வாடி. ம் சூப்பர். டக்குன்னு போய் ட்ரெஸ் மாத்திர, ஓடு. ஏய், செம்மையா இருக்குடி. தேங்க்ஸ்ங்க. நம்ம இப்போ கோயில் போறோம்ல, அதுதானே இந்த பிளேசர்லாம் போட்டு வந்திருக்கல்ல? இல்லையே, கோயிலுக்கு இல்லையே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ கெட் டுகெதர் சொன்னீங்க. தெரியுதுல்ல, எரும மாடு. அப்புறம் எதுக்கு அம்மன் கோயில கூழ் ஊத்துற மாதிரி வந்து நிக்கிற? கோயில் இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. ஏய், நம்ம ஒரு கெட் டுகெதர் போறோம்டி, உனக்கு புரியுதா? ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஏய், ஒரு நிமிஷம் இரு. எங்க போறீங்க? இரு, வரேன். எப்படி? இந்தா. சூப்பரா, போய் போட்டு வா. எங்க இதெல்லாம் போடவே மாட்டேங்க, எனக்கு பழக்கமே இல்லைங்க. பழக்கம் இல்லை, எனக்காக ஒரே வாட்டி போட்டு வாடி ப்ளீஸ் டி. இதெல்லாம் நான் போட மாட்டேன். ஏய் ப்ளீஸ், ஒரு வாட்டி. சரி, சூப்பர். ட்ரை பண்ணி பார்க்குறேன். சீக்கிரம் வா. ப்ரோ. ஹாய் ப்ரோ, வாங்க. ஏய், என்ன ப்ரோ தனியாக வந்திருக்க? ஒய்ஃப் எங்க? ஒய்ஃப் தோ ப்ரோ கூட தான் வந்தா. ஒரு நிமிஷம். ஜனனி. ஹேய் லூஸு, ஃப்ரெண்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்க. எனக்கு உள்ள வர ஒரு மாதிரி இருக்குங்க. இது நல்லாவே இல்லை. நல்லாதாம்மா இருக்கு, வீட்லயே சொல்லி தரமா கூட்டு வந்தேன். வாமா. எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏய், இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே வந்து நாடி, வாடி. சொன்னா கேளு, வா. ஏய், பாத்துமா. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன். ஏய், நல்லா தான் இருக்கு, வா. யாருமே இல்லை, கெட் டுகெதர் சொன்னீங்க. சொல்கிறேன். சொல்லுங்க. சொல்கிறேம்மா, வா. யாரா அது? சொல்கிறேன். சொல்லுங்கன்றல. உட்காருங்க. சொல்கிறேன்.
ம் யாரா? சொல்கிறேன். எதுக்குங்க இங்கே வந்திருக்கோம்? சொல்கிறேம்மா. ஜனனி, அதை பற்றி பேசனே வந்திருக்கோம், பேசலாம். ம் இதை பற்றி பேச தான் கூப்பிட்டுருந்தீங்கன்னு தெரிஞ்சால் வந்திருக்கவே மாட்டேன். என்னம்மா, இருமா பேசுவோம். நிலா, இவங்க ஜனனி, ராகுலோட ஒய்ஃப். ம் ஒரு நிமிஷம். நிலா, ஏய் 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 எங்கடி போகிற? என்ன ப்ரோ ஆச்சு அவளுக்கு? ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம பேச வந்ததை பேசலாம். ப்ரோ, லைஃப்ன்றது ஜனனி சொல்லுங்களா? காசி நான் கிளம்புறேன் காசி. ஏய் என்னாச்சு, ஏன் அழுற? வைக்கிறேன். ஏய் ப்ரோ என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, வெளியில் இருக்கா நிலா, என்னாச்சுன்னு தெரில, கூப்பிட்டு அழுறா. அழறாளா? அதான் ப்ரோ போய் வாங்க, பார்த்துட்டு அம்மா, போய் பார்த்துட்டு வாங்க, அம்மா, பார்த்துட்டு வாங்க. வாங்க ப்ரோ. என்ன ஆச்சு ப்ரோ? ஏய் நிலா, என்னடி ஆச்சு? அப்புறம் ஏன் அழுற? இல்ல சொல்லு. ஒன்றும் இல்லை, சொல்கிறேன்ல. சும்மா ஏய் நிலா போய் சொல்லாத, அவர் கேட்குறாருல, என்ன ஆச்சு சொல்லு. ஒன்றும் இல்லை, விடு. ஏய் இவ சொல்ல போறியா இல்லையா நீ? என்னத்த சொல்ற நீ இப்போ? ஆ என்ன சொல்லணுங்கிற? எதுக்கு அழற? என்னடி சொல்ற? புரியல எனக்கு. இவ்வளவு நாள் முட்டாள்தனமா உன்னை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஏய் நீ இவ்வளவு நாள் ஃப்ரெண்டா பழகிட்டு இருக்க நான் நினைச்சேன். மயிறு ஃப்ரெண்டு. இவ்வளவு நாளா ஒண்ணா இருக்கும். நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதுல்ல? ஏய் சத்தியமா தெரியாதுடி. சரி, ஃப்ரெண்டு தானே. கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடா? ஏன்டா சொல்லல? ஏன்டா சொல்லல? ஏய் நான் யார்கிட்டயுமே சொல்லடி ஆஃபீஸில், உன்கிட்ட மட்டும் எப்படி சொல்ல முடியும்? நிலா உனக்கு புரியுதா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்க போகுது, புரிஞ்சுக்கோடி. என்ன பார்த்த பைத்தியமா இருக்குல்ல உனக்கு? ஏய் தேவையில்லாமல் பேசாத நிலா. சரி, உனக்கு கல்யாணம் ஆனதாவே இருக்கட்டும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை லவ் பண்றேன்டா. நீ என் கூட வந்துற. நிலா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத ஏய், ப்ளீஸ். எனக்கு குழந்தை பிறக்க பாரு, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத ஏய் ப்ளீஸ். அப்படியே அரைஞ்சண்ணா லூஸ் ஐடியா நீ. பேசினதே பேசிட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க, சும்மா லூஸ் மாதிரி பேசினதே பேசிட்டு இருக்க. நான் என்னடா பண்ணுவேன்? உன்னை லவ் பண்ணது தப்பா? அதுக்கு என்ன பண்ணுன்ற? கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்க போகுது. எனக்கு என்னதான் பதில் சொல்ல போற நீ? இங்க பாரு, என் வாழ்க்கையில என் பொண்டாட்டி ஸ்வேதா தவிர வேற எந்த பொண்ணுக்கு இடம் இல்லடி. ஸ்வேதா? ஸ்வேதா யாருடா? ஸ்வேதா ஜனனி. ப்ரோ ஜனனி. ஏ ஜனனி. ஏ ஜனனி, ஏ ஜனனி சொல்றத கேள்றி, நில்றி. ஏய் ஏய் ஜனனி, ஏ ஜனனி நில்லுடி. ஏய் ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோடி. ஏய் ஏ ஜனனி சொல்லிட்டு தானடி இருக்கேன், தெரியாம சொல்லிட்டேன்டி. சாரிடி, சாரி. என்னை விட்டுருங்க, எனக்கு நீங்க வேணாம். ஏ சத்தியமா எனக்கு தெரியலடி, நான் எப்படி ஸ்வேதான்னு சொன்னேன்னு. பாத்தீங்களா, நீங்களே ஜனனின்னு சொல்ல வந்தாலும்
உங்கள் வாயில் ஸ்வேதான் தானே வருது. அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு நீதாம்மா வேணும், வேற யாரும் எனக்கு வேணாம்மா. உங்கள் வாய் பொய் சொல்லுது, ஆனால் உங்கள் மனசு உண்மையை சொல்லிடுச்சு. எனக்கு தெரியும் உங்களால் ஸ்வேதாவை மறக்க முடியாது. நீங்க ஸ்வேதா கூட போயிடுங்க. நம்மளுக்கு கல்யாணம் குழந்தை பிறக்க போகுதுடி, உனக்கு ஞாபகம் இருக்கா? கல்யாணமும் குழந்தையும் தானே உங்களுக்கு பிரச்சனை. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். உங்களையே விட்டு கொடுத்துட்டேன், குழந்தைய உங்ககிட்ட தர மாட்டேனா? ஜனனி சாரிடி, கஷ்டப்படுத்தாத, உன் காலில் வேணா விடுறம்மா, ப்ளீஸ்மா, விட்டு போயிடாதம்மா ப்ளீஸ். எனக்கு நீ மட்டும் தாண்டி வேணும் ஜனனி. ஆனா நீங்க எனக்கு வேணாம். ஜனனி, உன் மேல சத்தியமா இனிமே உன்னை விட்டு போக மாட்டேம்மா. ஐயோ, இதுக்கு மேலேயும் உங்களோட சத்தியத்தை தாக்குற சக்தி எனக்கு இல்லை. உங்களுக்கு ஸ்வேதா தான் கரெக்டா இருப்பா. அத நான் சொல்லணும்டி, நீ ஏன்டி சொல்ற? சரி, நீங்க அப்புறமா சொல்லுங்க, என்ன இப்ப தனியா விடுங்க. அப்படிலாம் விட முடியாதுடி, என்ன தயவு செஞ்சு விடுங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சொல்றல்லடி, அப்படிலாம் விட முடியாதுடி. விட்டா நீ ஏதாச்சும் பண்ணிப்படி, எனக்கு தெரியும். இப்ப நீங்க என்ன விடலைன்னா தான் நான் ஏதாவது பண்ணிப்பேன். ஜனனி, எங்க இது உங்க மேல சத்தியம். சந்தர்ப்பமே தீமை செய்தால் சந்தோஷமே ஏது, சல்லடையில் தண்ணீர் அள்ளி தாகம் தீராது, தாகம் தீரத்தானோ நீ தாய்பால் மழையாய் வந்தாய், நம் உறவின் பேரே தெரியாதம்மா உயிரை தருகின்றாய், உன் உச்சந்தலையை தீண்ட ஓர் உரிமை உண்டா பெண்ணே, உன் உள்ளங்காலில் தலையை சாய்த்தால் போதும் கண்ணே. எங்க சொல்லுமா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. நான் தான் ஏதோ லூஸு மாதிரி உங்ககிட்ட சண்டை போட்டணும்னு தோணுது. என்னை மன்னிச்சிருங்க. நீ என்னடி தப்பு பண்ண? நான் தாண்டி தப்பு பண்ணேன், நான் தாண்டி சாரி கேட்கணும். இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறீங்களா? உன் வார்த்தைக்கு முன்னால் என் வாழ்வே உன் பின்னால், உன் மடியில் எந்தன் கண்ணீர் வடியும் அடி, உன் சோகம் ஒரு மேகம், நான் சொன்னால் அது போகும், உன் கண்ணீர் ஏந்தும் கண்ணம் நானாகும். என்னம்மா ஆச்சு? சொல்லு. டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? ஏன் அழற? டாக்டர் எதுவும் சொல்லலை அத்தை, நான் நர்ஸு தான். நர்ஸ் என்ன சொன்னாங்க?